சக்கணுங்களா? கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக்கொண்டு நாம் பாடத்துக்குள் கடந்து செல்லலாம். நம்ம இன்றைய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய அன்றாட வாழ்வில் நோவா பேழையின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றைக்கு பேழை எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ, இன்றைக்கி பேழைனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆதார வசனம் வந்து எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம். ஆகையால் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும்போது நோவாவின் விசுவாசத்தையும் அவருடைய குணலட்சணங்களையும் நம்ம இங்கே பார்க்குறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவர் காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார் என்று நம்ம வாசிக்கும்போது எதை காணவில்லை? எதை காணவில்லை? மழை. அது வரைக்கும் மழையே வரல. அப்போது மழையை பார்க்காத போது இப்போ எப்படின்னாக்கா, இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு அக்னி மழையை பார்க்கல. நம்மளுக்கு யாருன்னா சொல்கிறாங்க அக்னி மழை வரப்போகுது, நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு, அக்னி மழை வருது, நீங்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்கலையே அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அது எதுவுமே காணலை, ஒரு தூரல் காணலை. அப்போ மழையே பார்க்காத போது வெள்ளத்தை எப்படி யோசிக்குவார்? வெள்ளத்தில் உலகமே அடிச்சுன்னு போகுதுன்னு சொல்லும்போது தண்ணியாக பார்க்கல நம்ம, அப்புறம் எப்படி வெள்ளம் வரப்போகுதுன்ற அந்த பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. அவர் என்ன அப்படி பண்ணாருன்னு பார்த்தோன்னா, மழை இல்லாத போதும் வெள்ளை எப்படி வரும்னு சொல்லிட்டு யோசிக்காமல் என்ன பண்ணனா, உறுதியாக தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சார். ஆரம்பத்தில் அதை விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் விசுவாசம். அந்த எந்த அளவுக்கு விசுவாசம்னா, காணாத ஒரு விஷயத்தை தேவன் சொல்கிறாருன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பேழையை கட்டி, அந்த பேழை கட்டும்போது கூட என்ன பண்ணுறாரு? சந்தேகமே படல, இது வருமா வர. ஏன்னா நமக்கு சந்தேகம் வந்துனே இருக்கும், தினமும் வரும், அடுத்த செகண்ட் சந்தேகம் வந்துடும். நம்ம ஏதோ ஒன்று யோசிப்போம், நடக்கலையா, நடக்குமா நடக்காதா. ஆனால் 120 வருஷம் ஒரு மனுஷன் சந்தேகப்படாமல் கட்டியிருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவரோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லா மனிதர்களையும் உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப போகிறார் தேவன் சொல்லும்போது அவர் அதை பற்றி யோசிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி இருந்தார்னா, நோவா தன் காலத்தில் தேவனை நம்புகிறவராக இருந்தார். நோவா தன் காலத்தில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது தான் தேவ எச்சரிப்பு பெற முடியும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 6 9 இப்படி வருது. ஆகையால் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்ற தேவன் அவருக்கு இருந்தார். அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து, அவர் நீதிமான இருக்கிறத பார்த்து, அப்போது அவருடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்கார். அப்போ அவர் குடும்பம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நம்மெல்லாம் அவர்களை காப்பாற்றப்பட்டுருக்கிறோம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன், முதலாம் ஜென்ரேஷன் அங்கே போயிடுச்சு, முதலாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சு. இப்போ நம்மளாம் இருக்கிறோன்னா அவர் வந்ததுனால தான், அந்த குடும்பம் வந்ததுனால தான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆதாம்கிட்ட தேவன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை மறுபடியும் நோவாகிட்ட சொன்னார். ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? பலிக்கு பெருகி பூமியை நிரப்பணும். இப்போ பேழையிலேருந்து வெளியே வந்ததும் நோவாகிட்ட அதே சொல்கிறார், பலிக்கு பெருகி பூமியை நிரப்பணும்னு சொல்லும்போது அப்போ நம்மளாம் அதில் தான் வந்திருக்கிறோன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பேழை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறது கூட அந்த பேழை தான் காரணம். அப்போ தேவன் மீது நோவா கொண்டிருந்த அந்த மாற்ற இயலாத நம்பிக்கை, அவரை பற்றி அந்த பரிசுத்தமான இந்த வேதாகமத்தில் விசுவாச வீரர்களை ஒருத்தராக அங்கே நிறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் நோவா வந்து நீதியாய் வாழ்ந்தது மாத்திரமில்லை, நீதியை பிரசங்கித்தவராகவும் இருக்கிறார். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அது எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணியிருப்பாரா? பிரசங்கம் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று நம்ம பேசிட்டு இருக்கிறது, இன்னொன்று நம்முடைய நடைமுறை. நம்முடைய பார்த்து கற்றுக்குவாங்க. இப்போது அப்போஸ்தலர்கள் எப்போ கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்பட்டாங்க. அப்போ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறும் பேசுறது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய நடக்கைகள் கூட ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய நடக்கையை பார்த்து கூட இவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லணும். இவங்க சபைக்கு போகிறாங்களா அப்படின்னு, இவங்களா சபைக்கு போகிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் அடுத்த காலகட்டங்களில் நமக்கு
இப்போ நமக்கு இருக்கிற காலகட்டங்கள் அந்த காலத்தில் ஒரு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு கேட்கலையா? எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் கூட அன்னைக்கு இருந்த அதிபர்கள் அதிகாரங்கள் இருந்த போது இன்றைக்கி கூட அதிபர்கள் அதிகாரங்கள் இருக்குது. விசேஷமாக முக்கியமாக நமக்கு போராட்டம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கிறபடி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவைகளோடும் சேனைகளோடும் நமக்கு ஒரு பக்கம் போராட்டம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு உலகம் சுற்றி இருக்கிற உலகத்துலேயும் நமக்கு மாம்சிகமான போராட்டங்களும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நோவா எப்படி ஒரு போராட்டத்தோடு வாழ்ந்து அந்த பேழையை கட்டி முடிச்சாரோ அதே போல் தான் இன்றைக்கி நமக்கும் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் பார்க்குறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தோம்னாக்கா இதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு என்ன பாடன்றதை பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நமக்கு நோவாவின் பிழை பற்றிய அறிய வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சான்றிதழ். நோவா பேழை உண்மையிலே இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்ன அவங்க ஏற்றுக்க மாட்டோம். இருக்குதா இல்லையான்னு அவங்க நோண்டி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நோவா பேழையை பற்றி கூட அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது வரலாற்று ஆசிரியர்கள், புராண ஆசிரியர்கள், பல நூற்றாண்டுகளாக பல்வேறு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இதை நம்ம செக் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரும்போது அவங்க அந்த அரராத் மலைக்கு நோவா பேழை போய் நின்ற அரராத் மலையை போயிட்டு அங்கேருந்து சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணி அதை செக் பண்ணுறாங்க. 1955 பிரெஞ்சு ஆய்வாளர் பெர்னார்ட் நவுர் என்பவர் அந்த அரராத் மலைக்கு போயிட்டு ஒரு 3வது டைம் அங்கே போயிட்டு அங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு வர்றாருனாக்கா, ஒரு 1.5 மீட்டர் நீளம் ஒரு மரத்துண்டு அதை எடுத்துன்னு துண்டுங்கள், நிறைய மரத்துண்டுகள் எடுத்துன்னு வந்துட்டு அது என்ன பண்ணுறாருனாக்கா, கடினமான சோதனைக்கு உட்படுத்தி அது என்னென்னாக்கா சாதாரணமாக நிரூபிக்கணும்னா அது ரொம்ப சோதிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, அது ஏறக்குறைய 4800 வருஷத்துக்கு முன்னே இருந்த மரம், அதாவது நோவாவுக்கு முன்னே, நோவா பேழை கட்டுறதுக்கு முன்னாக இருந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரூவ் பண்ணுறத நம்ம அங்கே பார்ப்போம். இதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் நமக்கு ப்ரூஃப் கொடுக்குறது. அப்புறம் பார்த்தோம்னாக்கா 1979 ரான் வியாட் மற்றும் பிற ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சில பேர் சேர்ந்து மறுபடியும் அங்கேயே போயிட்டு அது எப்படி இருக்குது அந்த பேழைனா ஒரு படகு வடிவம் கொண்ட பொருள் நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்கள் அங்கே மிஷின்கள் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி, ரேடார் கருவிகள், இன்னும் நிறைய ஜென்ரேட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அதை பயன்படுத்தி அதை ஆராய்ச்சி பண்ணி 10 வருஷம் கழித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1987 இந்த தலம் நோவா பேழை இருந்ததுக்கான அடையாளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தேசிய பூங்கான்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுது. இப்போ சமீபத்தில் 2010 நேஷ்னல் ஜியோகிராஃபி நியூஸு, ஃபாக்ஸ் நியூஸு, அந்த நியூஸ்லேயே கூட நோவா பேழை இருந்ததுக்கான நமக்கு சில ஆதாரங்கள் கொடுத்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் குழு அவங்க போயிட்டு அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்படியாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது வர வரைக்கும் அதுவே ஒரு வேலையாக கூட இருக்கும். என்ன சொல்ல போனாக்கா, யோபு புஸ்தகத்தை இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நோவாவின் பேழையில் அந்த எச்சங்கள் வரலாற்று ரீதியாகவும், புவியியல் ரீதியாகவும், இல்லை விஞ்ஞான ரீதியாகவும், இல்லை தொல்பொருள் ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும் நீங்கள் எல்லா ப்ரூஃப் கொடுத்தாலும் கிறிஸ்தவர்களாக நமக்கு என்ன தான் ப்ரூஃப்? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையில் தேவன் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அது இருந்ததுக்கான அடையாளம் இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நம்மளாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்குது. ஏன் இதை மறுபடியும் பார்க்கணுன்னா, அநேகருக்கு வார்த்தைகளை படிச்சுன்னு என்ன பண்ணிடுறோம்னாக்கா ஆயிடுச்சு முடிச்சுன்னு. வார்த்தைகளின் முக்கியத்துவம் என்ன, யார் பேசிட்டு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் நமக்குன்றதை தினம் அதை உறுதிப்படுத்திகிட்டே இருக்கணும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடைய இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். இது யாரும் மனுஷனால், ஏன்னா அநேகருடைய யோசனை இதுவும் மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான், இதுக்கே நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அதுதான் சொல்கிறார், இது மனுஷனால் கொடுக்கப்பட்டது இல்லை, சுய தோற்றமான பொருளை இல்லை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இது வசனம் கொடுக்காத பண்ணி இதெல்லாம் தெரிஞ்ச வசனத்தை நான் அப்படியே போயிருக்கிறேன். அப்போது தேவனுடைய வசனம் எல்லாம் உடமிடப்பட்டவைகள் ஆகையால் வேத வசனம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி,
இப்போ அந்த பேழை ஏன் கட்டினார்? பேழை கட்டுவதற்கான காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மழை வருதுன்னு சொன்னார், நம்ம வெள்ளம் வரப்போகுது, அந்த வெள்ளத்தினால குடும்பம் காப்பாற்றப்படுறதுக்காக பேழை கட்டினார். அப்போது வெள்ளம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 to 4 நம்ம என்ன பார்க்கறோம்னா, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசிக் சப்ஜெக்டில் கேட்டிருக்கிற விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராக பலவான்களானார்கள். நம்ம இங்கே பார்க்கும்போது தேவ தூதர்கள் ஒரு விசேஷமான அவங்களுக்கு என்னென்னா ஒரு சக்தி தேவன் கொடுத்துருந்தாரு. ஆனால் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அவர்கள் ஆவியாகவும் இருக்கலாம், மனுஷராகவும் உருமாறி வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க மனுஷராக மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்கன்னா பலவான்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கக்கா, நெப்லீம் அப்படின்றாங்க. அவங்க நெப்லீம், அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா விழுந்து போனவர்கள். அதாவது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு திட்டம் வேற, ஆனால் இவங்க உண்டாக்கிறது வேற திட்டம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட சிறப்பு வல்லமை என்ன அப்படின்னா, நோவாவின் காலத்தில், அதாவது ஒரு மாக்காலின் வல்லமை அப்படின்னு சொல்லுவோம். தேவ தூதர்கள் 2 விதமாக வரலாம், ஆவிலையும் வரலாம், மாம்சத்திலையும் வரலாம்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி வரும்போது இதுக்கு ஆதாரமாக நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தோன்னாக்கா, ஆபிரகாம் காலத்தில் முன்பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் ஒருத்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அதே போல் இவங்க அந்த ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அவங்க பிறந்த பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ராட்சதர்கள் இயல்பான மனிதர்களை விட உடல் ரீதியிலையும் அறிவுபூர்வமாகவும் அதிகமாகிட்டாங்க. அவங்க அதிகமாகிட்டு இந்த பூமியை துன்மார்க்கத்திலும் வன்முறையிலும் அரசால ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்த பிறகு தான் துன்மார்க்கம் அதிகமாகிடுச்சு, அவங்க வல்லமையாக இருக்கிறதுனால இவங்கள ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா மனஸ்தாபப்பட்டாங்க. அப்போ மனஸ்தாபப்பட்டு தான் 5-6 வசனத்தில் விடுங்க, மனுஷருடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அப்போ அந்த மனஸ்தாபப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா, தேவன் வருத்தப்படுற அளவுக்கு பாவங்கள் பூமியில பெருகி போச்சு. அப்போ பாவங்கள் பூமியில பெருக தேவன் அழிக்கணும் திட்டம் போடும்போது அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ராட்சதர்களோடு கூட பாவமுள்ள மனுக்குலத்தையும் அழிக்க திட்டம் வகுத்தார். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கலப்பு வம்சாவளி ஆயிடுச்சு. அப்போது தேவன் ஏற்படுத்தியது என்னன்னாக்கா மனுக்குலம் வரணும் தான். ஆனால் இங்கே கலப்பு, தேவ தூதர்களும் மனுஷர்களும் கலந்து கலப்பின சந்ததியை தேவன் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு யாருக்கு கொடுக்கணும், ஈடுபலி யாருக்கு கொடுக்கணும்னா மனுக்குலத்துக்கு தான் கொடுக்கணும். இப்போ கலப்பின சந்ததிக்கு கொடுக்க முடியாது, தேவ தூதர்களோட வாரிசுகளுக்கு அவர் ஈடுபலி கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு தீர்மானிச்சுட்டு அப்போது நோவாக்கு சொல்லி அந்த கிழையை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கான வசனங்கள் எல்லாம் 1 Corinthians 15, 21, 22 இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி பற்றி பார்க்குறோம். அப்புறம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-19 வசனம் ஈடுபலி பற்றி பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் என்னன்னாக்கா ரேன்சம் சப்ஜெக்டில் உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் போதும். அப்புறம் இவங்கள தூதர்கள் இந்த நெஃப்லிம் ராட்சதர்களை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு உயிர்த்தேர்தல் இல்லை. அப்போ மனுக்குலத்துக்கு உயிர்த்தேர்தல் வச்சாரு, இவங்களுக்கு உயிர்த்தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டு ஏசாயா 26:14 வசனம். ஐசாயா 26:14. அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு, தேவ தூதர்களோட பிள்ளைகள் பலவான்கள் கொடுத்தார். தேவ தூதருக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாரு, பாவம் செய்த தூதர்களை காவலில் வைத்து விட்டார். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்லேயே வர விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போது பேழை உண்டாக வேண்டியதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஜலப்பிரயம் உண்டாக காரணம் என்ன, பாவம்.
இப்போ அந்த பேழையை எப்படி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அளவுகள் கூட தேவனே கொடுத்துருக்கிறான்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 6:15, ஜெனிசிஸ் 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்திலே கதவை அதன் பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னாக்கா அந்த அளவுகள் எப்படி கொடுக்குறோன்னா முழம்னாக்கா ஒரு நம்ம கை முழம். இப்போ என் கை முழம் ஒரு அளவுக்கு இருக்கும், சத்யராஜ கை முழம் ஒரு அளவுக்கு இருக்கும். ஏன்னா பூ வைக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, சின்ன பசங்க உட்கார வச்சுருவாங்க பூ கட்டிக்கலாம், முழம் கம்மியாக இருக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒரு முழத்துக்கு 1.5 அடி நம்ம அடி கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 1.5 அடி வைக்கும்போது இப்படியாக அடி கணக்கில் பார்க்கும்பொழுது எவ்வளோ அடி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 547 அடி நீளமும் 91 அடி அகலமும் 54 அடி உயரமாக அந்த பேழை இருக்குது. ஏன்னா அடி கணக்கில் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பேழைக்கு வந்து ஒரே ஒரு ஜன்னல் ஒரே ஒரு கதவு வைத்து சொல்லியிருந்தார் பார்க்கும்போது 16 வாசிச்சிங்களா. இப்போ நம்ம பார்க்குற இந்த அளவின்படி ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 120 வருஷம் பேழையை கட்டுறாருன்னு சொன்னால் எந்த அளவு கட்டிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குற அளவின்படி அடிக்கணக்கில் நம்ம எடுத்தோம்னா அதோட சைஸ் என்னன்னாக்கா 547 அடி இன்ட்டு 91 அடி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ட்டு 3 ஃப்ளோர் வருது இல்லைங்களா, 3 அடுக்கு சொல்கிறேன். இப்போ ஏறத்தாழ ஒரு ஃப்ளோரில் 42 சைட்டு. இன்றைக்கி நமக்கு வந்து 30-40 சைட்டுன்றோம் இல்லையா, 42 சைட்டு ஒரு ஃப்ளோரில் இருக்குது. இப்போ 3 ஃப்ளோருக்கு 126 சைட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட எவ்வளோ நாள் ஆகுது? குறைஞ்சது 6 மாதம், இல்லை தான் ஃபாஸ்ட்டாக கட்டணும்னு 6 மாதம். அப்போ இங்கே 126 வீடு கட்டணும், 126 சைட் அளவு அது இருக்குது. அப்புறம் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நோவாவின் பேழையின் அந்த பரிமாணங்கள் ஒரு ஸ்திரமான அல்லது நிலையான ஒரு கப்பலுக்காக என்னென்ன தேவையோ அந்த மாதிரி அதை செய்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பேழை வந்து கொப்பேர் மரத்தினால கட்டப்பட்டதுன்றாங்க, சிலர் வந்து சைப்ரஸ் மரம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மரத்தில் கட்டிட்டு தண்ணி உள்ளே போகாதபடி கீழ் பூசி, கீழ்னாக்கா ஒரு தார் போல் ஒரு இருக்கும், அது பூசிட்டு தண்ணி இல்லை. அது எங்கே பயன்படுத்துகிறார்? இன்னொரு இடத்துல மோசையோட அந்த கூடைக்கு அந்த கீழ் பூசிட்டு தண்ணியில் விடுறாங்க. இப்போ அதே வந்து இங்கே பயன்படுத்துகிறாரு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் 6:14 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதன் உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னொரு விஷயம் என்னக்கா, இந்த பேழை எதுக்குனாக்கா இப்போ இன்றைக்கி இருக்கிற கப்பல்கள் என்ன பண்ணணும், மூவ் ஆகணும், இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகணும். ஆனால் இந்த பேழை அப்படி மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, மிதக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பேழையை பண்ணியிருக்கிறார் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த பேழையில் தண்ணீரில் பயணிப்பதற்காக அல்ல, சீராக மிதப்பதற்கு. அப்போ என்ன பண்ணால் கீழே வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். அப்போ அது மிதக்கிறதுக்காக அதை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பேழைக்குள் இருந்த உயிரினங்கள், மேலும் அந்த பேழையில் எவ்வளோ உயிரினங்கள் இருந்துச்சுன்னா மனுஷர் வந்து 8 பேர். அப்போது பேழைக்குள்ளாக சுமார் 5500 வகையான நில பாலூட்டிகள்லாம் ஆடு மாடு குதிரை அந்த மாதிரி பாலூட்டிகள் எவ்வளோ இனங்கள் இருக்குதுன்னா 5500 வகை. அவ்வளோ வகையான இனங்கள் அங்கே இருக்குது. நம்ம என்ன யோசிச்சிடறோம், 2 ஜோடின்னு சொன்னார், அப்படியே இருக்கிறோம். நான் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னா 5500 வகையான நில பாலூட்டிகள், ஒவ்வொன்றுக்கும் சராசரி 27 சதுர அடி இடம் வேணும். அப்புறம் ஒரு மதிப்பின்படி என்ன கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% ஆடுகளை விட பெரியது. ஏன்னா நீங்கள் எல்லாமே உள்ளே இருக்கணும், எல்லாமே பெருசாக எடுத்துன்னு போயிடணும். யானை எடுக்கணும்னாக்கா யானை பெரிய யானை கொண்டு போக முடியாது, குட்டி யானை தான் அங்கே உள்ள இடம் பார்த்து. அப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா ஆடுகளை விட கொஞ்சம் பெருசு, செம்மறி ஆட்டுக்கும் எலிக்கும் இடையில் 31%. அதாவது ஆடை விட பெருசாக 12%, ஆடுக்கும் எலிக்கும் நடுவில் அது எவ்வளோ பெருசுனாக்கா அது நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா 31%. மற்றும் 57% எலியை விட சின்னது. அப்போது இந்த மாதிரி அங்கே கொண்டு போகும்போது தான் இவ்வளோ, ஏன்னா நம்ம எவ்வளோ விதவிதமாக பார்க்கணும், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அவ்வளோ தெரியாது, எவ்வளோ மீன்களே உங்கள் லட்சக்கணக்கான வகையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேவனுடைய சிருஷ்டி அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இது எப்படி அவங்க கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போது எலியை விட சிறிய ஜந்துக்களும் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டு பூனையை விட அந்த பிராணிகள் வந்து
கொண்டிருப்பதனால பல கூண்டுகள் செய்யப்படுது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம இதெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, வீட்டில் நாய்ங்க போகிறாங்க குருவிங்க அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் பார்த்தோன்னா சின்ன 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 கூண்டு இருக்கும், கடைங்களில் கூட பார்க்குறோம். அப்போ இவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிக்க முடியாது இல்லை பேழைக்குள்ள. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், கூண்டு பண்ணிக்கணும். அப்போ 120 வருஷம் பேழை கட்டுறாருனாக்கா அவர் அங்கே வேலை இருக்குது அவருக்கு. அப்போது எல்லாமே வந்து கூண்டுகள் மாதிரி பண்ணி அடிக்கி அங்கே வச்சுருக்கிறாரு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 120 வருடம் பேழையை கட்டிட்டு அதை அனைத்திற்கும் போதுமான இடமும் வேணும், அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போகிறோம். இதில் என்ன கணக்கு வராதுன்னு பார்த்தோன்னா 5 மில்லியன் பூச்சி வகைகள். 5 மில்லியன்னா 1 மில்லியனுக்கு 10 லட்சமா, 50 லட்சம் பூச்சி வகைகள் இதில் கணக்கில் வராது, ஏன்னா பூச்சிங்களை உள்ள சேர்க்கல. அப்புறம் மீன்கள் 40,000 வகையான மீன்கள் இதில் கணக்கில் வராது, உள்ளே போல. மீன் வந்து தண்ணியில் தானே இருக்குது, அப்படி இல்லை. அப்போது இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பேழை கட்டுறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிருக்கும். இப்போ அந்த 120 வருஷம் அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் இவ்வளோ வேலைகள் அங்கே பண்ணியிருக்கிறார். இவ்வளோ பெருசு 126 சைட் அளவுக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ மிருக ஜீவன்கள் கொண்டு போகணும், இவங்க இருக்கணும், ப்ளஸ்ஸு அதுக்கு தேவையான ஆகாரம் வேணும். அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்காக அவருக்கு அந்த டைம் எடுத்துருக்குது. முக்கியமாக டைமை விட பொறுமையாக இருந்துக்கிறோம். நம்மளுக்கு 20 வருஷம் இருக்கிறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்கிறோம், ஏசு இன்னும் வரலையேன்றோம். 120 வருஷம் இருக்கிறாரு, மழை இன்னும் வரலையேன்னு ஒரு யோசிக்கல. அவரோட விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவரால் வர முடியுது. அப்புறம் பேழையில் தங்கி இருந்த காலம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1 வருஷம் 10 நாள். அதுக்கான வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7-11, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13-14. இது 2 வசனம் வாசிச்சோம்னா நமக்கு அங்கே உள்ளே எவ்வளோ நாள் இருந்தாருன்னு தெரிய வந்துடும். அப்போ யார் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோவாவும் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமகள்கள் 8 பேர். இந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றும் விலங்குகள், பறவைகள் அப்படின்னு பார்க்கும்போது பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களில் ஆணும் பெண்ணும் ஆக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம், 7 ஜோடு 1 ஜோடுன்னு சொல்கிறோம். என்ன நம்ம மைண்டில் வந்து குறுகிய இது யோசிச்சிடும், இதை தான் உள்ளே வச்சுருப்பாங்க, கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆகாயத்து பறவைகளிலும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே வராது. சொல்லிட்டு வேணான்றா சுத்தமான விலங்குகள் எதுக்கு பயன்படுது, அசுத்தமான விலங்குகள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோன்னா, சுத்தமான விலங்குகள் உணவுக்கு ஏற்றது. இப்போ மனுஷன் சாப்பிட்ணும் இல்லைங்களா, இப்போ ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் சாப்பிட்ணும், ப்ளஸ்ஸு தேவனுக்கு பலி கொடுக்கணும், அதுக்கான சுத்தமான மிருகங்கள். இப்போ அசுத்தமான விலங்குகள் எதுக்கு பயன்படுதுன்னா டிரான்ஸ்போர்ட். இப்போ எது கொண்டு போகணும், கொண்டு வரணும். இப்போ ஒட்டகம், குதிரை, கழுதை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட் இது தானே, அதுக்கெல்லாம் பயன்படுறதுக்காக யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே முடிந்து வேலையை விட்டு வெளியே இறங்கி வந்ததுமே நோவா என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு தகன பலிபீடத்தை கட்டி ஒரு பலியிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் அவர் பலியை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறாரு, போன வாரம் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லைங்களா, உடன்படிக்கை செய்கிறார். மறுபடியும் நான் ஜலப்பிரயத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் வில்லை வானத்தில் வைக்கிறேன், வானவில் உடன்படிக்கை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பலியை வந்து அவர் ஏற்றுக்கினார். ஆதியாகமம் 8:21 வாசிக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தாரு, வானவில் உடன்படிக்கை கொடுத்து வானவில் அடையாளமாக வச்சுட்டாரு. இப்போது இதில் வந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவபக்தியற்ற ஜனங்களை அழிப்பதற்காக இந்த ஜலப்பிரளயம் வந்தது. அப்போ உன்னதமான அந்த 8 பேரை மட்டும் காப்பாற்றுறதுக்காக இந்த பேழையில் காப்பாற்றப்பட்டனர். இப்போ இவ்வளோ காரியங்கள் உள்ளடக்கி இருந்த அந்த பேழை நம்ம எதுக்கு அடையாளமாக பார்க்கலாம்? உங்களோட ஒரு ஐடியா. இவ்வளோ விஷயங்கள் பேழையை பற்றி பார்த்தோம், கட்டினார், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, உள்ள இவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ நமக்கு எதுக்கு அது அடையாளமாக இருக்கும்? ஐடியா இல்லையா? 2 விஷயத்துக்கு அடையாளமாக எடுக்கலாம். ஒன்று வந்து வசனத்திலே வருது, நம்ம படிச்ச ஆதார வசனம் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறேன், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசம் மெயின். அடுத்து ரட்சிப்புனாக்கா ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். ஏன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்கிறாரு. 2 விதமான அடையாளங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஞானஸ்தானத்துக்காக பார்க்கலாம். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை மீட்கும் ஞானஸ்தானத்தோடு நோவாவின் குடும்பத்தை தொடர்பு படுத்தி பேசுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 3:20. 1 Peter 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே
தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையில சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான பேழை பற்றி பேசிட்டு, இதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையமாயிருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ இந்த பேழை நமக்கு எதை அடையாளம் இருக்குதுன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ ஞானஸ்தானன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்க கூட ஞானஸ்தானம் எடுத்தாங்க இல்லைங்களா? 1 Corinthians 10:1-2 அவங்க வந்து மோசையோட செங்கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லி வரும்போது, இதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவதன் மூலம் மட்டுமே நாம் நம்முடைய ஆண்டவரின் பாதுகாப்பான பேழைக்குள் பிரவேசித்து ரட்சிக்கப்பட முடியும். பேழைக்குள்ளே வரணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானத்தோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக இருக்கப்படுவான். விசுவாசம் உனக்கு வந்துச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுத்தாதான், இல்லை நான் வெறும் விசுவாசத்திலே இருக்கிறேன்னு சொன்னால் இல்லைன்ற அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்க்கப்படுவான். அப்போ ஞானஸ்தானம் என்பது வெறும் ஜலத்தில் மூழ்கி விரும்பும் ஒரு செயல் மாத்திரம் இல்லை. ஞானஸ்தானம் வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதாச்சும் நான் தண்ணியில் மூழ்கி அனுப்பிச்சிட்டேன், ஞானஸ்தானம் எனக்கு ஆயிடுச்சுன்னா ஞானஸ்தானம் பற்றி அப்படி பேசுறதில்ல. ஏன்னா ஞானஸ்தான சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கோம், சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அப்போ ஞானஸ்தானத்துக்கு பிறகு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் புது சிருஷ்டிகளாக ஜெனிப்பிக்கப்பட்டதினால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்தானத்தில் உலகத்துக்கு மறித்து கிறிஸ்துக்காக ஜீவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து மேலே வரும்போது கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்கிறோம். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கை முறை நடைமுறை எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ சில 3:32 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கூட ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காத பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 22:16 Acts 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உங்கள் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அப்போ ஞானஸ்தானம் திரும்புவது பாவங்கள் கழுவப்படுது. யோவான் 3:5 இயேசு பிரதித்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம யாரும் நான் இவங்க நான் அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள ஒன்றா ஆயிடுறோம். 1 Corinthians 12:13 1 Corinthians 12:13 அப்போ நம்ம யூதராயனும் கிரேக்கராயனும், யூதர்னா இஸ்ரேலு, கிரேக்கர்னா புறஜாதிகள். யாராக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், சுயாதீனராக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கிறிஸ்து என்ற சரீரத்துக்குள்ள நம்ம அந்த கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நம்ம சரீரமாக இருக்கிறோம், ஒன்றா வந்துடுறோம், ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:27 Galatians 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஞானஸ்தானத்தோட முக்கியம், ஏன்னா ஞானஸ்தானம் சப்ஜெக்ட் நம்ம முழுசாக பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஞானஸ்தானன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னா, அந்த ஞானஸ்தானம் நமக்கு ஒரு பேழை எப்படி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சோ, ஞானஸ்தானன்றது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, இன்றைக்கி அநேகரோட யோசனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ ஞானஸ்தானம்னா என்னன்னா, நான் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கோம், ஞானஸ்தானம் அவ்வளோதான். அப்போது இதை நான் எடுக்கலைன்னா இதாகிடுதுன்னு சொல்லிட்டு, அது எப்படின்னாக்கா சத்தியங்கள், இப்போ நம்ம சத்தியம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சத்தியத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன வருது, விசுவாசம் வருது. அதுதான் நம்ம அங்கே முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த விசுவாசம் எப்போ உனக்குள்ளே வந்துச்சோ, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை தெரிஞ்சு மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பயும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி தான்.
ஏன்னா மனசுக்குள்ளே நம்ம ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி நீ தண்ணிக்குள்ளே மூழ்கி எழுந்திருக்கிறது அது ஒரு அடையாளம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுனாக்கா சத்தியம் நல்லா கேட்பாங்க, 10-15-20 வருஷம் கூட கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்க முன் வர மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன யோசனைன்னா, சப்போஸ் உலக பிரகாரமாக ஏதோ ஒரு இது வரும்போது நான் விலகி போகிறேன்னு சொன்னால் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, அதனால தேவன் எனக்கு தண்டனை எதுவும் இருக்காது, அது ராங்கு. அதனால தான் இப்போ எபிரேயர்ல என்ன சொன்னார், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு பின்வாங்கி போனீங்கன்னா ரட்சிக்கப்படக்கூடாது. அப்போ அதே போல் தான் ஞானஸ்தானம் எடுத்து வெறும் தண்ணியில் மூழ்கி எழுந்திக்கிறது மாத்திரமே இல்லை, அது வந்து ஒரு அடையாளம். எப்போ நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கணுமோ அப்போயே நம்ம ஞானஸ்தானம் ஏற்ற மாதிரி ஆச்சு, விசுவாசத்தில் வந்த மாதிரி ஆச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எந்த ஒரு சூழ்நிலை வருவதும் பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். இதை தான் யோசிக்கிறது அநேகர். சத்தியத்தை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அப்புறம் நல்லா விசுவாசித்து நான் ஞானஸ்தானம் எடுக்கல அதனால போயிட்டா. ஏன்னா இங்கே சபையில் நிறைய பேர் பார்க்குறோம், கல்யாணம் வரைக்கும் வருவாங்க, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுங்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்க என்ன நிலைமை நினச்சிங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்போ சத்தியத்தை நம்ம எடுத்துட்டோமோ அப்பயே ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி ஆச்சு. அதே சமயம் தண்ணீரிலும் மொழி ஞானஸ்தானம் எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது பேழை, அந்த மரத்தினால் அந்த செய்யப்பட்ட பேழை நோவா குடும்பத்தை தேவனுடைய கோபத்திலிருந்து எப்படி காப்பாற்றுச்சோ, மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். அப்போ தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் வெளியே வரணும்னா விசுவாசம், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான், குமாரனிடத்தில் விசுவாசமாக இருந்தோம்னா. அப்போ குமாரனை விசுவாசிக்கணும்னா கூட அதுக்கு இன்றைக்கி அநேக குழப்பங்கள் இருக்குது. அப்போ குமாரனை எப்படி விசுவாசிக்கணும், இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இவரே தேவன், இவரே அவர் தான், இவர் அவர் தான், அந்த விசுவாசம் இல்லை. இயேசு தேவனுடைய குமாரன் என்று தெளிவாக விசுவாசிக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது நோவாவின் பேழைக்குள்ளே எவ்வளோ வாசல் ஜன்னல் இருந்துச்சு, 2. ஒரே வாசல், ஒரே ஜன்னல். அப்போ அந்த ஒரே வாசல் நமக்கு எதை குறிக்கும், கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் ஜீவனை கண்டடைவான். அப்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு வாசல் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ பேழைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ வெளியே யாருக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அந்த ஒரு வாசல் ஜன்னல் கூட மூடியாச்சு, பேழைக்குள்ளே அவங்க போனதும் அது மூடிட்டாங்க. அதே போல் தான் இது கூட ஒரு நாள் அடைக்கப்பட்டுரும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்பை இப்பயே நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது பேழைக்குள்ளே இருந்தவர்களுக்கு அந்த பேழையே வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை ரட்சிக்க அவரே நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 5:9, Romans 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யோசிச்சு பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இப்போ சத்தியம் அறிகிற வரைக்கும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். சத்தியம் அறியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரட்சிப்பு கொடுக்குறாங்க. சத்துருக்களாக இருக்கையிலேயே அவருடைய குமாரன் மரணத்தினால அவரோட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோம்னு சொன்னால், இப்போ சத்தியத்தை அறிந்து அவருடைய குமாரனும் ஆயிட்ட பிறகு இன்னும் எவ்வளோ பாதுகாப்பு, கிருபை, ரட்சிப்பு எவ்வளோ நிச்சயம்னு சொல்கிறார். அப்போ அது நிச்சயம் ஆயிடுது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ கர்த்தர் இயேசுவை நமக்கு ரட்சகராக கொடுத்ததன் மூலமாக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஈடுபலியாக வந்ததுனால நமக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படியாக அநேக வாக்குத்தத்தம் நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு நமக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், மேலான வாக்குத்தத்தங்கள் ஒரு சப்ஜெக்டை கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ கடைசி கால சம்பவங்கள், இறுதியாக நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் பிரசன்னம் நோவாவின் காலத்தில் ஒப்பிடும்போது என்ன சொன்னார், அங்கே என்னென்ன நடந்துச்சு, அக்கிரமங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சோ, உலகம் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் கடைசி காலத்திலையும் மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும்னு சொன்னார். மத்திய 24:37-39. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரயாணத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும்
உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் உண்டாகும். பேழைக்குள்ளே இவங்க போகிற வரைக்கும் அதை தான் செய்துங்கிறாங்க. ஜலப்பிரயாணம் வர வரைக்கும். அப்போ நோவா எவ்வளவோ சொல்லியிருக்கு. 120 வருஷம் ஒருத்தர் செய்துங்கிறாருன்னு சொன்னால் கேட்டிருப்பாருங்க இல்லையா, இது என்னத்துக்கு பண்ணுற ஏது பண்ணால் நமக்கு சொல்லும் போது ஒரு சிலர் கேலி பிரயாசம் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சிலர் அதை யோசிச்சிருக்கலாம் இல்லையா. அப்போ யாருமே யோசிக்கல. எல்லாருமே எப்படிக்கிறாங்க, நாளைக்கு நடக்க போதுன்னா கூட அவங்க நம்மளை அந்த அளவுக்கு அவங்க பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் கல்யாட்டுகளிலும் விருந்துகளிலும் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதே விஷயத்த லூக்கா 17, 26, 27 கூட வாசிக்கிறோம். அது வாசிக்க வேண்டாம் அப்படிங்க, சேர்ந்தா வரும். அப்போ அதே போல் நோவா காலத்தில் இருந்தது போலவே இன்னைக்கு இருக்கிற தற்போதைய நாம் இருக்கிற உலகங்கள் எப்படி இருக்குது? துன்மார்க்கம், தேவபக்தியற்ற நிலைமை, அநீதியான வழிகள், மனு குலத்திற்கு எதிராக தீவிரவாத குழுக்கள், இப்படிங்க ISISன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள், மனுஷனை அழிக்கக்கூடிய அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆபாச படங்கள், கொடுமைகள், ஸ்திரீகள் மற்றும் ஸ்திரீகள் பாலியல் பலாத்காரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டே இருக்கிறோம். நியூஸ் கேட்டுன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தான் நம்ம யோசிக்கணும், கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தயாரிப்பு, அதாவது அணு ஏவுகணைகள், அந்த மாதிரி அதுக்கு டீலருங்க, அது மாதிரி எல்லாம் வச்சுக்கின்னு இன்றைக்கி பெரிய பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. மத்திய 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் இருக்கும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்போ இன்றைக்கி நிறைய யுத்தங்கள் பார்க்குறோம், பாம்பு பிளாஸ்டிங்க பார்க்குறோம். எதுக்கு? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், அப்போது ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்று ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. 21 ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவிராததும் இனிமேலும் சம்பவிராததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ உலகத்துல இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயங்கள் இனி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நமக்கு நேரடியாகவே காமிச்சார், கொரோனா. நம்ம இதுக்கு முன்னே யாருன்னா பார்த்துருக்குறோமா? 3 மாதம் வீட்டில் உட்காந்துருக்குறோமா? அது ஒரு விஷயம். ஆனால் அது முடியும்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை விட பெருசாக வரப்போகுதுன்னு பார்த்தா இது வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம், இருக்கிற காலத்திலே நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நோவாவின் காலத்தில் உள்ள புகழ்பெற்ற மனிதர்களாக இருந்தது யார்? ராட்சதர்கள், பலவான்கள். அப்போது இன்றைக்கி நம்முடைய காலத்தில் கூட பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய இன்றைக்கி எல்லாரும் அவங்க கையில் தான் எல்லா அதிகாரம் வச்சுட்டு ஜனங்களை ரூல் பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்முடைய மனவளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போது ஏற்றுக்கொள்ளணும். நாம் என்ன பண்ணணும்னாக்கா புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அனுபவத்தால் நோவாவோட விசுவாசம் கடுமையாக சோதிக்கப்பட்டது. நான் அவர் விசுவாசித்தார், ஆனால் விசுவாசம் அந்த 120 வருஷம் அவருக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை பற்றி எதுவுமே உங்களுக்கு ஐடியா இல்லை, ஆனாலும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் செய்கிறீங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, இதை பற்றி நான் சொல்லி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ எப்படி இருக்கும்? மழை வருதுன்னு சொன்னால் மழைக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. எங்கப்பா வரப்போகுது? ஒரு பக்கம் கேலி பிரயாசம் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் திட்டுவாங்க, ஒரு பக்கம் வேணால் பைத்தியக்கார மாதிரி பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவரோட நேரம். அப்போ இதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது அவரோட விசுவாசம் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நோவா எப்படி இருந்தான்னு பார்த்தோன்னாக்கா, நம்முடைய தேவனுடைய யெகோவா தேவன் மேலே உண்மையான நம்பிக்கையும் சந்தேகத்திற்கு இடமில்லாத விசுவாசத்தையும் வைத்திருந்தார். முக்கியமானது தான் சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்ம பின்வாங்கி போகிறனாலே மெயின் காரணம்னா சந்தேகம். இது நடக்குமா, இது நடக்காதா, இதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது நடக்கலையே. அப்போது அந்த நெக்ஸ்ட் வீக் சப்ஜெக்டில் பேச நினைக்கிறவங்க அப்போ பேசும்போது தெரிஞ்சிடும். அப்போது நமக்கு ஏன் நாம் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக வெயிட் பண்ணணும். நாம் ஏதோ சின்ன விஷயம் எதிர்பார்ப்போம், தேவன் பெருசாக நமக்கு கொடுக்குறதுக்காக. ஏன்னா நோவா அப்படித்தானே அவ்வளோ வருஷம் காத்திருந்தது. ஒட்டுமொத்த உலக ஜனமும் போயிட்டாங்க, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தப்பிக்குதுன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய பெருதல் இல்லைங்களா? அப்போ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் நோவா என்ன பண்ணிட்டாருனாக்கா, மேலும் தேவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். மெயின் அதுதான், முழுமையாக கீழ்ப்படிந்தார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22. அடுத்து ரெண்டாவது எதுக்கு அதை அடையாளமாக பார்க்கலாம் பார்த்தோன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எபிரேயர் 11:7 ஆரம்பத்தில் என்ன சொல்லணும் பார்த்தோன்னா, எதன் அடிப்படையில் அதை கட்டுறாருன்னா விசுவாசம். அப்போ விசுவாசம் எல்லாம் தேவன் மேலே விசுவாசம் இருந்ததுனால தான் அதை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ நமக்கு கூட விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம்?
விசுவாசத்தின ஏன்னா விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய சப்ஜெக்ட் பார்த்துருக்குறோம், விசுவாச வீரர்கள் பற்றியும் பார்த்தோம், ஃபுல்லாக ஒருத்தரை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவழி குறித்து தேவ எச்சரிக்கை பற்றி அது பார்த்தோம். அப்போ நாமும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கப்பலை வந்து விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1:19, 1 தீமோத்தேயு 1:19. நாமும் நம்முடைய பிதாவாகிய தேவன் மீது நம்பிக்கை கொண்டு சந்தேகத்துக்கு இடமில்லாத விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:19, 1 தீமோத்தேயு 1:19. பேழை இங்கே கப்பல். அப்போ விசுவாசமான கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. சில நல் மனசாட்சி எது? ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை தள்ளி விட்டுட்டு இப்போ விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறாங்க. அப்போ அந்த விசுவாச கப்பல் எப்போ சேதாகும்? பெருசாக சேதம் தேவையில்லை, ஒரு சின்ன ஓட்டம் தான் போகும். ஒரு சின்ன ஓட்டம் இருந்தாலும் தண்ணி உள்ளே வந்துட்டு தண்ணி ரொம்ப கப்பல் சேதமாகும், அவ்வளோதான். அதே போல தான் நம்முடைய விசுவாசம் கூட உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் சொன்னார், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், விலன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16:13. அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் வழியாக நாம் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக நாமும் நோவா போலவே தரிசித்து நடவாமல் விசுவாசிக்கிறோம். அவரும் காணலை, மழையை காணலை, ஆனால் விசுவாசத்தில் நடந்தார். நமக்கு கூட என்ன சொல்கிறாரு? நாமளும் தரிசித்து நடக்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? எல்லாமே தரிசனம் தரிசனம் தரிசனம். எனக்கு இது செய்தார், எனக்கு அது செய்தார், அது செய்தார், ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணால் நீ ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 16:13. 1 கொரிந்தியர் 16:13. விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தரோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஜெயம் கொண்டாங்க, ஆனால் அந்த பட்டியலில் வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் வந்திருக்கிறாங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நம்ம பார்த்தோம். சரி, இந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் தான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாம் 10th ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? எதுக்கு ரிசல்ட்? ஒரு வருஷம் என்ன படித்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும், அதுக்காக தான் இருக்குது. அதே போல் தான் இந்த விசுவாசம் கூட நீங்கள் எந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ நோவா பற்றி இப்போ பேசுகிறோம். அவருடைய புகழ்ச்சியும் கனமும் எப்போ நமக்கு வெளிப்படுது? பேழையை விட்டு பேழைக்குள்ளே போயிட்டு பேழை செய்து அதுக்குள்ளே போயிட்டு காப்பாற்றப்பட்டு 2ஆம் உலகத்தில் வெளியே வந்து மறுபடியும் இந்த உலக ஜனத்தொகையை கொண்டு வரும்போது இப்போ அவருடைய மகிமை பற்றி நம்ம பேசினுக்கிறோம். அதே போல் நாம கூட இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அது வரைக்கும் நம்ம சோதிக்கப்பட்டு தான் இருக்கும், பாடுகள் தான் இருக்கும், உபத்திரங்கள் தான் இருக்கும், பிரச்சனைகள் தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய விசுவாச சோதனை, விசுவாச புடமிடுதல். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்முடைய விசுவாசம் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும், வேற எந்த விஷயத்தை கொண்டு நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. தேவன் மேலே முழு விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேலே முழு விசுவாசம். ஏன்னா நான் டெய்லி ஜபிக்கிறதே அதுதான் நான் முடிய மாட்டேங்குது. தேவனை நான் முழு உள்ளத்தோட முழு இதயத்தோட நான் வரணும்னு பார்க்குறேன். எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க மைண்ட் வேறு பக்கம் போகும். அப்படி போக விடாமல் தேவன் நம்மளை பாதுகாக்க இன்னும் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஆகையினால மேற்கொண்டு பார்த்த மாதிரி பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ தேவன் நம்மை சோதிப்பார் என்பதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். அது எப்படி ஏற்றுக்கணும்னா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். ஏன் சோதிப்பார் அப்படின்றத பார்க்கும்போது அது நிச்சயமாக சோதனைகள் இருக்கும். அந்த சோதனை நேரத்தில் நமக்கு பலனும் கொடுக்குறேன்னு சொன்னார். திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்பட விட மாட்டேன். நம்மளோட ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே தேவன் வந்துட்டு. ஏன்னா நம்ம முழுசாக நம்முடைய பலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எக்ஸாம்பிள் நம்ம மோசவை பார்க்குறோம் இல்லைங்களா? செங்கடல் கிட்ட வரைக்கும் போயிட்டாரு. அந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் எகிப்தி படை, என்ன பண்ணுறது தெரில, அவ்வளோதான் அவங்களோட வேலை. ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு? செங்கடலே பிரித்து வழியை கொடுத்து, அந்த வழி எப்படி இருந்துச்சு? 8ஆம் தரையில நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே சேர சகதியை தான் இருக்கும், அங்கே 8ஆம் தரையாக இருக்கும். அப்போ தேவன் உண்டு பண்ணார்னா எதை எப்படி ஒன்றாலும் மாற்றுவார். இன்னைக்கு நான் கூட அதிகமாக யோசிக்கிறது, ஏன் தேவனை இப்படி நடக்குதுன்னு யோசிக்கும் போது எவ்வளோ ஜெபங்கள் கேட்காம இருந்தாலும் கூட ஏதோ தாமதிக்கிறார்.
இதோட பெருசாக செயல்படுறான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே யோசிக்கிறோம். ஆகையினால உங்களை அந்த பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படாமல் அதுக்கு தப்பித்து கொள்ள வழிவகையும் செய்யறதுன்னு சொல்லிட்டார். அப்போது பேழையை நிர்மாணிக்க தேவன் என்ன பண்ணாரு? தேவையான வல்லமை, திறன்கள், அறிவுறுத்தல்கள், பலன், அது எல்லாமே யார் கொடுத்தது? நோவா என்ன பண்ணோம்? அது செய்யணும். இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான். வேதாகமத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது செய்யணும் அவ்வளோதான். அது செய்ய தேவையான கருவிகள் எல்லாமே தேவன் கொடுப்பாங்க. ஏசாயா 40:20. அதே போல் நம்முடைய ரட்சிப்பை நாம் பங்கடைகிறதுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஏசாயா 40:20. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ நம்ம என்னத்தான் சோர்ந்து போனாலும் தேவன் கொடுத்து, ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம தொடர்ந்து ஓடுறோம்னு சொன்னால் நம்முடைய பலத்தின் இல்லை. சோர்ந்து போகும்போது தேவன் ஏதோ ஒரு பலத்தை நமக்கு கொடுத்து, நம்மளுக்கு சத்துவத்தை கொடுத்து நம்மளை பெருக பண்ணி இன்னும் இந்த ஓட்டத்தில் தொடர செய்கிறார். ஏன்னா உண்மையிலே நம்முடைய பலத்தில் நம்ம இருந்தால் எப்போ வந்துருப்போம், இப்பயே நம்ம விழுந்துட்டுருப்போம். ஆனாலும் தேவன் நம்ம முன்னாடி இன்னும் இருக்கம் காட்டி, கிருபை காட்டி, நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நம்ம பின்வாங்கி போகும்போது மறுபடியும் கைப்பிடிச்சு கூட்டின்னு கொடுக்கும்போது தான் நம்மளால் மறுபடியும் தொடர்ந்து ஓட முடியுதுன்னு பார்க்குறோம். 1 Corinthians 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய பிரயோஜனம் நீங்கள் எந்த அளவுக்கு கிரியை செய்ய வாஞ்சியாக வரீங்களோ அந்த அளவுக்கு ஆவியின் அனுக்கிரகம் தேவன் கொடுக்குறார். என்னால் இவ்வளோ தான் முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பார். இல்லை நான் இன்னும் பிரயாசப்படுறேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். தேவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? நேரத்தை நம்ம செலவிட தயாராக இருக்கிறோமா? அடுத்து நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ சில பவுலுடைய வார்த்தைகள் சில பார்க்கும்பொழுது 2 Corinthians 12:9. 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இறுக்கங்களிலும் நான் பிரியப்படுறேன். இப்போது அவர் என்ன பண்ணுறாக்கா, பலவீனமாக இருக்குதுன்னு தேவன் கேட்குறாரு. தேவன் என்ன சொல்கிறாரு? அந்த பலவீனத்தில் அப்படியே விட்டாரு. ஆனாலும் என் பலன் உனக்கு பூரணமாக விளங்க. அப்போ அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முள்ளுன்றது ஒரு பலவீனம் இருக்குது, அது இருந்துச்சு. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணார்? நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன்னு நினச்சார். நான் பலவீனத்தை விட்டார். இந்த பலவீனம் சரி விட்டுரு. இப்போ தேவன் என்ன சொல்லிட்டேன்னா இதை விட்டுருந்தார். அப்போ அதை விட்டுட்டாரு. அவர் என்ன யோசிச்சாருன்னா நான் பலமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அநேக காரியங்கள் அவரால் செய்ய முடிந்தது. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ அந்த பலவீனத்தை தள்ளிட்டு வேறு விஷயத்துக்கு அவர் ஸ்டெப் எடுத்து போகும்போது இதெல்லாம் அவருக்கு எப்படி தட்டினா சந்தோஷமாக தெரியும். சந்தோஷப்படுறேன்றாரு, பிரியப்படுறேன்றாரு. அப்போ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விஷயத்த மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இது எனக்கு நடக்கலை அப்படின்றது இல்லாமல் என் சரீரத்தில் ஏதோ ஒரு வந்தாலும் கூட, இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் தேவன் அதை சரி பண்ணுவார், அதுக்கு நேரம் வரும்போது பண்ணுவார். ஆனால் என்னுடைய வேலை என்ன? தேவன் என்ன செய்கிறார்? தேவனோட வாழ்க்கை கீழ்ப்படிந்து நம்ம செய்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நோவாவின் காலத்தில் இருந்த இந்த முழு உலகமும் தங்களுடைய அழிவு உடனடியாக வருதுன்னு சொல்லி கூட அவங்கள கேட்கல, அதை அறியாமல் இருந்தாங்க. மனமகிழ்ச்சியோடு இருந்தாங்க, ஆரவாரத்தோடு இருந்தாங்க, பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய அறிவுறுத்தலின்படி நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மட்டுமே காப்பாற்றார். அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணார்? தேவனை நம்பினார், விசுவாசித்தார், இது நடக்கும்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்தார், அதை செய்தார். அதனால அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இப்போ காப்பாற்றப்படுவதற்கு அவர் பொறுமையாக 120 வருஷம் பேரை கட்டுறாருன்னு சொல்லும்போது அந்த பொறுமை கூட நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஒரு பாடமாக இருந்துச்சு. அதே போல் தற்போதைய காலத்தில் உலகில் பெரும்பான்மையான ஜனங்கள் இன்றைக்கி எப்படி தான் இருக்கிறாங்க? சுயநலம், தீய எண்ணங்கள் மற்றும் துரோக செயல்கள், இதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு எப்படின்னாக்கா ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்பாங்க, இப்போ நியாயமாக இருந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. நீதியாக இருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு. காலத்தோட ஒத்து போயிடு, உலகத்தோட ஒத்து போயிடணும். அப்படி நம்ம போக முடியாது. ஏன்னாக்கா உலகம் ஒரு போகும்போது நாம் என்ன பண்ணோம்? ஆப்போசிட்டில் வரணும். அப்படி வந்தால் தான் தேவனுக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேருமே எச்சரித்தது போல நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 21:36 Luke 21:36. ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி 21:36
ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அப்போ அவர் சொல்கிறது நமக்கு விஷயத்தில் காப்பாற்றிக்கணும், இதுலேருந்து காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் விழித்திருக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ மழையின் அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றாலும் பேழையை பொறுமையாக கட்டியதன் மூலம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய அயலகத்தார்கள், அதாவது அக்கம் பக்கத்தில் நோவாவையும் அவர் குடும்பத்திலையும் கேலி செய்திருந்தாலும் அவர் விடாமுயற்சியுடன் 120 வருஷம் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் விசுவாசத்துடனும் பேழையை முனைப்புடன் கட்டி முடித்தார். இதே போல் பவுல் நமக்கு எழுதுறது என்ன சொன்னோம்னா, நம்முடைய கேளிக்கைகள், சோதனைகள், பரீட்சைகள் மற்றும் உபத்திரவங்களுக்கு எதிராக நாம் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் எப்படி இருக்கணும்னா ரோமர் 12:12, ரோமர்ஸ் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. இவனுடைய ராஜ்யம் வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா உபத்திரம் வரும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கணும்னா ஜெபத்தில் தரிக்கிறது. ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. சொல்கிறோம் ரோமர் 8:35, ரோமன்ஸ் 8:35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் நேரிடலை. ஆனால் எல்லாம் கூட இப்போயே நம்ம சோர்ந்து போயிடும். இன்னும் வர வேண்டிய காலங்கள், வர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆகையினால நம்ம என்ன பண்ணால் ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்திலே சொன்னார் சீஷர்களுக்கு, அவங்களை திடப்படுத்துறதுக்கு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 14:22, ஆக்ட்ஸ் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னோம். முக்கியமாக என்ன வரும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும். ஏன்னா அதான் சொன்னார், விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்தாதபடி. அது சேதனா பெரிய விஷயம் தேவையில்லை, சின்ன சந்தேகம் வந்தால் போதும், சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்துச்சுன்னா போதும், விசுவாசம் போயிடும். ஆகையினால நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல் உபத்திரவத்தின் வழியில் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். யாக்கோபு 5:8 பார்க்கும்போது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்குது. அவ்வளோதான், சமீபமாக இருக்குது. நம்ம எப்பயுமே சொல்கிற விஷயம் தான் கடைசி. ஏன்னா அநேகரோட யோசனை இது தான், கடைசி காலம் 20 வருஷம் ஓடிச்சு. ஆனாலும் கடைசி காலம் தான் நமக்கு, ஏன்னா அந்த நாளும் நாளைக்கையும் அவருக்கே தெரியாதுன்னு போது நமக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்மளுடைய யோசனை என்னென்னா கடைசி காலத்தில் இருக்கும். அப்போ நம்மளுடைய சிந்தை என்ன இருக்குன்னா, நாளைக்கே அவர் வரப்போகிறாருன்னா இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும்? நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டு கிளம்பும்போது போய் எழுதும் எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? சில பேர் ஒரு வாரம் முன்னே தயார் பண்ணி வச்சுருவாங்க, டிக்கெட் புக் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அதே போல் தான் நாளைக்கு கேஸ் வராருன்னா நம்முடைய ஆயத்தமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ பொறுமையாக நாம் இருக்கும்போது நம்முடைய மனதில் தோன்ற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இன்னும் வரலன்னு கேட்குறத விட்டுட்டு நம்முடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கிறிஸ்தவ குணலட்சணம் வளர்ச்சியை நாம் இன்னும் அடையலை. அந்த வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்றதுக்காக தேவன் இன்னும் பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்போது தேவனுடைய சித்தத்தின்படியே நமக்கு தேவையான பயிற்சி அளிப்பதற்காக இந்த தற்போதைய சோதனைகள் நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணால் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, அதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 1:12, ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கணும். அப்போ சோதனை எதுக்கு வருதுன்னா, நான் என்ன புதுப்பிச்சுக்கணும், என்ன நான் பரிசுத்தப்படுத்தணும். ஒன்று புடமிடுவது போல் நான் புடமிடணும். அதுக்காக சோதனை வருதுன்னு யோசிக்கணும். காலமும் கூட காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும். இங்கே என்ன பண்ணிடுறாக்கா, சோர்ந்து போயிடுவோம். இதுதான் இன்னும் வரல என்ன வசனம் கூட அப்படித்தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோர்ந்து போகாமல் நம்ம விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால்
சந்தோஷப்படுங்க. 1 பேதுரு 4:12-13 அப்போது மீண்டும் நம்ம ரோமர் 8 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். இன்னைக்கு நோவாவை பற்றி இவ்வளோ பார்க்குறோம். விசுவாச வீரர், நீதிமானாக இருந்தால் அவருக்கு கிடைக்காத மகிமை நமக்கு நினைத்திருக்கிறான்னு சொல்லும்போது நம்முடைய வேலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்போ 120 வருஷம் அவர் பேழையை அவர் கட்ட தீர்மானிச்சிருந்தாருன்னா அப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையால் சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை நமக்கு சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை என்னன்னாக்கா பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்கும். ஆனாலும் கூட அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள தேவன் வழி செய்கிறவராக இருக்கிறாரு. அப்போது இறுதியாக நம்ம பார்க்கும்போது நோவாவின் விசுவாசம் எப்படி சோதிக்கப்பட்டதுன்னா கிரியை. அப்போ 120 வருஷம் அவர் என்ன பண்ணார்? வேலை செய்கிறார். வேலை செய்யணும். இப்போ நம்மளும் கிரியையினால எபிரேயர் 11 வாசிச்சல மறுபடியும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீதிக்கு சுதந்திரவாளி. எப்போ என்ன பண்ணாரு? விசுவாசிச்சாரு. தேவன் சொன்னதை விசுவாசிச்சாரு, நம்பினார், கீழ்ப்படிந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? பேழையை உண்டு பண்ணினார். இப்போ நாமளும் உண்டு பண்ணணும். நம்முடைய விசுவாசத்தை உண்டு பண்ணணும். அப்போது நம்முடைய வேலை ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவனுடைய காரியங்களை நம்ம செய்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ஸ்டாப் கொடுக்கக்கூடாது. அது நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற வரும் பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கணும். பவுலாக சொல்கிற காலத்தை பார்க்கணும், பொருளாதாரம் இருக்கிற அதான் உங்களை நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க, பிரயாசப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆகையினால நாமும் ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய சிலுவையை எடுத்து அந்த சிலுவையின் நீதியை எப்படி மதிப்பிடணும்னா நம்முடைய கிரியின் மூலமாக மதிப்பிடணும். நம்ம தேவன் என்ன சொல்கிறனாக்கா மத்தேயு 16:24-26 சொன்னார் இல்லைங்களா, என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து வரணும்னு சொல்லிட்டு. அப்போ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும், கோடியாக சம்பாரிச்சாலும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஜீவன் இல்லைன்னா சொத்து அங்கே தான் இருக்கும், நாம் இருக்க மாட்டோம். ஆகையினால அப்போ எதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்? வேலைன்னு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோமா, இல்லை உலக காரியங்களுக்கு ஓடிக்கிறோமா, எதை நம்ம ஓடிட்டு பின்தொடர்ந்து இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளை, நம்முடைய இந்த விஷயம் நம்முடைய ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, ஆத்மா ரட்சிப்புகளுக்காக. ஏன்னா நம்ம விஷயங்கள் நமக்கு மாத்திரம், இது நமக்கும் பிரயோஜனம் இருக்குது, அதே போல் மற்றவர்களுக்கும். அப்போ நோவா அதை செய்தாருச்சுன்னா நோவாக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை, அவர் குடும்பத்துக்கும் அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அதே போல் நம்ம சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் அவர் மூலியமாக தான் இன்றைக்கி வந்திருக்குது. நீ நாம கூட சத்தியத்தில் இன்னும் அனைவரை கொண்டு வர வேலை செய்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நோவா இந்த உன்னதமான ஒரு பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார். நாமும் கூட இந்த ஒரு பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோமா யோசிக்கலாம். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளால் ஒன்றும் இல்லை, தேவன் தான் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு, வழி நடத்துங்கிறாரு. எந்த ஒரு சோதனை வந்தாலும் தேவன் தான் காப்பாற்ற போகிறாரு. ஆனால் நம்ம அது மேலே பெருசாக நம்ம கவலைப்பட்டது இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டும். 1 பேதுரு 2:9 1 பீட்டர் 2:9 நம்ம என்ன செய்யணும்? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரர் 2:9 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, சந்ததி, ராஜரிகமான ஆசாரியர், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமாயும். இவ்வளோ காரியங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நாம் என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான். பெருசாக ஒரு மீட்டிங் போட்டு நம்ம பேசுகிறதோ அது இல்லை. ஒருத்தர் தெரிஞ்சவங்களுக்கு
பக்கத்து வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டுங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ நம்ம தேவனை பற்றி சாட்சி சொன்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தேவன் அதுக்கு சில பேர் நியமிச்சிருக்கிறார். இப்போ நாம் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் நம்ம கூடி பேசுகிறோம். அதே போல் 50 பேர் 100 பேர் கூடி பேச வைக்கிறதுக்கு தேவன் வச்சுக்கிறார். சபையை நடத்துறதுக்கு ஒருத்தர் வச்சுக்கிறார். அப்போ நமக்கு என்ன ஒருத்தருக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நம்ம சபையோட பேர் நம்ம ஆர்வசினா கிரைஸ்ட் அறுவடை பணியாளர்கள். எத்தனை பேர் எவ்வளோ பேர் அறுவடை பண்ணிக்கிறோம்? அட்லீஸ்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட டபுளாக இருக்கும் இல்லைங்களா? இல்லை, ஏன்னா இது பண்ணியிருந்தவங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆகால் சகோதர சகோதரிகளை அது நம்ம என்ன பண்ணோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதை செய்யணும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எல்லாமே இது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். என்னதான் கடைசி காலத்தில் இருந்தாலும் ஆபத்து காலத்தில் இருந்தாலும் தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார். எப்போனா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பேடகமுமாய் அனுகூலமான துணையுமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். எனவே சகோதர சகோதரிகளே, நம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அனுமதிக்கக்கூடிய உலக ஜனங்கள் மூலமாக வரும் சோதனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள் மற்றும் கேலி பரியாசங்கள் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நீதி உள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஒன்றான அன்புள்ள மெய்யான தேவனிடத்திலும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் ஒருபோதும் முடிவில்லாத விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறோம். விசுவாசம் முக்கியம். இந்த பேழைன்றது என்னன்னாக்கா அந்த விசுவாசத்துக்கு நம்ம பார்க்குறோம். அதே போல் இது இல்லைனாக்கா நம்ம என்ன எடுத்துட்டோம்னா லூக்கா 18:8 லூக் 18:8 ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்பொழுது தலைவன் ஒரு லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நம்மளே பார்க்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அதுதான் அந்த விசுவாச கப்பல் சேதப்படுறது. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறவங்கள கூட நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகையால் சகோதர சகோதரிகளை 1 தீமோத்தேயு 4:1 ஃபஸ்ட்டு முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1 விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்கனாக்கா, தேவையில்லாத போதனைகள், வஞ்சிக்கிற போதனைகள், விசுவாசனுடைய ஆவி எல்லாம் கேட்டுக்குன்னு இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கின்னு விசுவாசத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆகையால் நாம் அப்படி இல்லாதபடி தேவனிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் முழு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருப்போமாக. அதற்கு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மாற்றி கொடுத்த சகோதரருக்கும் பேச வைத்த பிதாவாகி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி எடுத்துக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் நன்றி. வணக்கம். இறுதி ஜபமாக நம்ம மத்தியில் மோசஸ் அவர்களை ஜெபிக்கும்போது கேட்பார். நாம் யாரும் கண்களை மூடி சிறந்தாக்கி உன்னதமான தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி ஜெபிப்போம். மகா இறக்கம்